சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நைட் நேரத்தில் ஜாலியாக பிரியாணி சாப்பிட போயிட்டுருக்கோம். மணி பார்த்திங்கன்னா 8 மணி. எங்கே போயிட்டுருக்கோன்னா கோடம்பாக்கத்தில் இருக்கிற அரேபியன் என்னது ப்ரோ அரேபியன் கார்டன் அரேபியன் டிலைட்ஸா அரேபியன் கபாப் சென்டருக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு ஈவினிங் டைமில் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் வந்தோம். சரி, இந்த கடையை ஒரு 6-7 மாதமாக ஃபோன் பண்ணி வரேன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். பட் என்னால் வர முடியல. அதுக்கப்புறமேட்டு இப்போ தான் ராம்கண்ணன் ப்ரோ கூட சரி கிளம்பி போகலாம் ப்ரோ வாங்கன்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பிரியாணி சூப்பராக இருக்குமாம்மா. எனக்கு தெரியாது, பட் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். ரிவ்யூஸில் எல்லாமே சூப்பராக கொண்டிருந்தாங்க. அண்ட் தென் கூகுள் ரிவ்யூலுமே 4.3 4.4 ரேட்டிங்காக சம்திங் கொடுத்துருந்தாங்க அந்த பிரியாணிக்கு. அண்ட் தென் அவங்களோட கெபாப்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி அவங்க சொல்ல தான் கிளம்பி போயிட்டுருக்கேன். சரி வாங்க போயிட்டு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தெரியலண்ணா ஒரு பிரியாணி சாப்பிட எவனா கிளம்பி ஒருத்தரம் வருவானா? நான் வருவேன். அப்படியே இந்த ரைஸை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா பொலன்னு இருக்கு. சரியான ரைஸு சுட எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரெண்டாவது டபரா இதாகிட்டுருக்கு. நான் மட்டன் பிரியாணி சாப்பிட தான் வந்தேன். பட் மட்டன் பிரியாணி மதியத்தில் தான் கிடைக்குமாம்மா. ஈவினிங் நேரத்தில் சிக்கன் பிரியாணி தானாம்மா. லெக் பீஸை கிடைக்குமா? ஓ செம்ம சாப்பிட உட்கா இருக்குது. சுட இருக்குது. நல்லா இருக்கு. என் கடையை திட்டத்தில் ஒரு 7-8 மாதமாக நான் கால் பண்ணி வீடியோ எடுக்க சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனால் கடைசி வரவே இல்லை. இன்றைக்கி தான் வர முடியுது. அங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் எவ்வளோ பிரியாணி கடை இருந்தாலுமே இந்த கடைக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களாமா. அதுக்கப்புறம் தான் மற்ற பிரியாணி கடையை கவர் பண்ண முடியுமா. ஒரு ரைஸுமே ப்ரீமியம் ரைஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பீஸ் பார்த்தீங்கன்னா 2 பெரிய பீஸ், ஒரு லெக் பீஸு, ஒரு ஆம்பூல் பீஸு, அப்புறம் முட்டை கொடுத்துருக்காங்க. இப்போலாம் முட்டை கொடுக்க மாட்டுறாங்க. 120 ரூபாய்க்கு பிரியாணி தராங்க, ஆனால் முட்டை கொடுக்க மாட்டுறாங்க. அப்படி தான் இருக்குது. ரைஸ் குலையாமல் கரெக்டாக வெந்து பக்குவத்தில் பர்ஃபெக்டாக இருக்குது. புளிப்பு தெரியல சுத்தமாக. நிறைய இடத்துல ரொம்ப புளிப்பாக இருக்கும் பிரியாணி. பட் இங்கே புளிப்பாக தெரில. இப்போ பீஸா பாரு எப்படி இருக்குங்க தெரியுதா? நான் உங்களுக்கு நல்லா உடச்சி காட்டுறேன் பாருங்க எப்படி உடையுதுன்ட்டு. அந்த அளவுக்கு குக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பீஸ்லேயுமே அந்த மசாலா நல்லா இறங்கியிருக்கு. அதுதான் இந்த பிரியாணி ஹைலைட்டான விஷயம். சிக்கன் பிரியாணி மட்டும் அந்த மசாலா நல்லா இறங்கி வச்சுக்கணும், சாப்பிட செம்மையாக இருக்கும். அது அந்த கடை காலைல ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் இருக்கும். காலைல 11 to மதியம் ஒரு 3 மணி வரைக்கும் பிரியாணி கிடைக்கும். சிக்கன் அண்ட் மட்டன் மட்டும்தான் கிடைக்கும். ஈவினிங் 6 மணிலேருந்து கெபாப், 65, அப்புறமேட்டு கிரில்லு, தந்தூரி, ஷவர்மாலாம் கிடைக்கும். பட் நாங்கள் 8 மணிக்கு, அதனால் எங்களுக்கு பிரியாணி மட்டும் தான் கிடச்சிது. சூப்பராக 130 ரூபாய்க்கு ஒரு ஒருத்தான பிரியாணி. 65 வாங்கியிருந்தோம். ஒரு பீஸ் மாதிரி எம்எம்எஸ் இருக்குன்ட்டு. ஸோ கலரை பார்த்து பயந்துடாதீங்க. கலர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதுவுமே பாருங்கள் எப்படி இருந்துருக்குன்ட்டு. ஸோ 120 ருபீஸ்க்கு ஒரு 6 பீஸு, பெரிய பீஸு ஒரு 6 பீஸ் தராங்க. சிக்ஸ்டி செம்மையாக இருக்கு. லைட்டாக எடுத்து நம்ம ஸ்டைலில் பிரியாணியில் வச்சு கூட இந்த முட்டை, அப்பா முட்டை 65, சிக்கன் பீஸையும் வச்சுக்கலாம் சேர்த்து ஒரு பைட் போயிடுவோமா. ஆக்சுவலி ராமகுணம் ப்ரோ சென்னை முதல்ல கேட்ட கேள்வி இந்த கெபாப், இந்த அரேபியன் கெபாப் கடைக்கு தான் போகணும், வாங்க வீடியோ எடுக்கலான்னாரு. நான் தான் இழுத்து அடிச்சிட்டு இருந்தேன். ஃபைனலி இன்றைக்கி வந்துட்டோம். அவ்வளோதானா? இது காலையில் சாப்பிடாம இருந்தேன் சொன்னீங்க.
நான் ப்ரோ போங்க ப்ரோ. அவர் டயட்டில் இருக்காராம்மா, அதெல்லாம் சாப்பிட மாட்டாராம். நான் அப்படி இல்லை, பார்த்துக்கலாம். வாடகை சாப்பிட்றதுக்கு தான், அதனால சாப்பிடுவோம். நான் 65 அருமையாக இருக்குங்க, வேறு மாதிரி. நம்மகிட்ட வந்துட்டு கிரில் வாங்கிடணும். பாருங்கள், அம்மா வச்சுருக்கான் பாருங்க, தெரியலண்ணா வரேன். நல்ல பெரிய பீஸு, வேறு மாதிரிங்க. ஆனால் கொஞ்சம் கலரை பார்த்தா தான் பயமாக இருக்குது எனக்கு. மற்றபடி செம்மையாக தான் இருக்குது. அப்படியே பிச்சு எடுத்து மைனஸில் வச்சு, ஸோ உங்களுக்கு ஒரு பைட், எனக்கு ஒரு பைட். இதில் வந்துட்டு மைனஸ் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த சிக்கனுமே வந்துட்டு அந்த சிக்கனோட ஸ்மெல் அடிக்கல, நல்லா மசாலா மிக்ஸ் ரொம்ப நாள் ஊறுற மாதிரி ஒரு ஃபீல் செம்மையாக இருக்குது. எது கொடுக்குறான்னு தெரில, சரி இப்போ ட்ரை பண்ணிடுவோம். இதை வச்சு இது சிக்கன் எங்கே இருக்கும் சொல்லலாம். சிக்கன் கொஞ்சம் வந்து இந்த மைனஸ் சேர்த்து பைட். அதாவது ட்ராவலர் நண்பன் வ்ளாக்ஸ், ராம்கண்ணன், கோயம்புத்தூர். உண்மையாக வந்து ஒரு ஃபுட்டை லவ் பண்ணுறவன் எழுத்து கட்டம் உட்காந்துக்கிட்டு ஸோ அவ்வளோ பேர் சாப்பிட்ருக்காங்க. வந்து அந்த ஷவர்மா இது எங்கேருந்து பிரிக்கிறது தெரியலையே, அப்படி நாங்கள் வந்து சாப்பிடுவோம். பட் இருந்தாலும் உங்களுக்காக இது வந்து மீடியம் சைஸு 80 ருபீஸு. இதில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. அடா 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 நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஷவர்மா வந்து நாங்கள் ப்ரமோட்டே பண்ணியிருக்க மாட்டோம். ரீசன்லாம் வந்துட்டு உங்களுக்கே தெரியும். பட் இங்கே வந்து ஷவர்மா தரமாக இருக்குது. இது உங்கள் சாப்பிட்டே படுத்தா போதும், முடியும். வேறு மாதிரி இருக்காங்க, வெறும் மாதிரி இருக்கும். இங்கே சொல்லுவாங்களா, வெயிட் பண்ணி ஒரு விஷயத்தை வெயிட் பண்ணும்போது அதை வெயிட் பண்ணி கிடைக்கிற போது சந்தோஷம் இருக்குது பாருங்கள், வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது சொல்லலாம். 6 மாதம் வெயிட் பண்ணி இந்த பிரியாணி ட்ரை பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த ஒர்த்து. மக்களே செம்ம பசியில் இருக்கேன். காலைல ஷூட்டை முடிச்சுட்டு நான் ஒரு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். அப்படியே படுத்து தூங்கிட்டு வீட்டுக்கு வச்சுட்டு ஷூட்டுக்கு வந்திருக்கேன். சாப்பிட்டு வந்து மீட் பண்ணுறேன். அடா என்ன பிரியாணி. ஆக்சுவலி அவர் எல்லாருமே சொல்லும் போது வந்துட்டு பிரியாணி சூப்பராக சொல்லும் போது நான் நம்பலை. பட் இப்போ சாப்பிட்ட பேர் தான் தெரிஞ்ச பிரியாணி டேஸ்ட் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு. பிரியாணி மட்டும் கிடையாதுங்க, அவங்களுடைய அந்த கிரில்லாக இருக்கட்டும், வந்து அந்த 65 ஷவர்மாலாம் வந்துட்டு தம்சம் பண்ணிட்டாங்க. அந்த அளவு தான் இருந்துச்சு. நான் வரும்போது கடை அந்த கூட்டத்துக்கும் இப்போ பாருங்கள் கடை எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. கடை ஆல்மோஸ்ட் வந்து ஓவர், பிரியாணி காலி ஆகிடுச்சு, எல்லாமே பிரியாணி காலி ஆகிடுச்சு. மணி 9 தான் அதுக்கே. ஸோ 5:30க்கு வந்தீங்கன்னா வந்து ஒரு தரமான ஒரு பிரியாணி சாப்பிட்லாம். மட்டன் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா மதியம் தான் நீங்கள் வரணும். மதியம் 11:30 வந்து உங்களுக்கு மட்டன் பிரியாணி கிடைக்கும். ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் சிக்கன் பிரியாணி வந்து 130 ருபீஸ் தராங்க. அண்ட் தென் வந்துட்டு 65 வந்து 120 ருபீஸு. அண்ட் கெபாப் அரௌண்ட் வந்துட்டு அதான் இந்த கிரில் இருக்கு இல்லையா, அது வந்து ஆஃப் வாங்கியிருந்தோம். அது எவ்வளோ ப்ரைஸ் தெரியல, நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈவினிங் டைமில் வந்து ஒரு தரமான பிரியாணி சாப்பிடணும், வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஓஜி ஸ்பாட்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியும், இங்கே பிரியாணி சூப்பராக இருக்கும், நீங்கள் சாப்பாடு நல்லா நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் ட்ராவல் பாக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.